ஸோ அடுத்ததாக நம்ம வந்து ஜியோ ஹாட்ஸ்டாரில் ரிலீஸ் ஆகிருக்க யோகி பாபு அவங்க நடிச்சிருக்க கெணத்த காணோம். அதாவது சுரேஷ் சங்கையா அப்படின்ற ஒரு டைரக்டர் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு கிடாயின் கருணை மனு அப்படிங்கிற ஒரு சூப்பரான படத்தை எடுத்திருக்காரு. எத்தனை பேர் அந்த படத்தை பார்த்துருக்கீங்க அப்படின்றது தெரியல. உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு அந்த படத்தை ஒன்ஸ் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். என்னதான் அந்த படத்துக்கு பெரிய டாக்ஸ் இல்லை அப்படின்னாலுமே, நிறைய பேருக்கு தெரியல அப்படின்னாலுமே, ஒரு நல்ல படம் உட்காந்து நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் அந்த ஒரு கிடாயின் கருணை மனு. அந்த டைரக்டரோட அடுத்த படம் தான் கெணத்த காணோம். ஆல்ரெடி யோகி பாபு பார்த்தீங்கன்னா மண்டேலா அப்படிங்கிற ஒரு சூப்பரான சோசியல் மெசேஜ் இருக்க ஒரு படத்தை வந்து நடிச்சிருக்காரு இல்லையா? ஸோ அது மாதிரியான ஒரு படம் தான் இந்த கெணத்த காணோம் அப்படிங்கிறதும். இந்த படத்தோட கதை வந்து கோடாங்கிப்பட்டி அப்படிங்கிற ஒரு ஊரில் தண்ணியே இல்லாத ஒரு வறண்ட கிராமம். இந்த உலகமே அழிஞ்சாலும் அந்த இடத்துல மட்டும் மழையே பெய்யாது, தண்ணியே இருக்காது அப்படின்ற ஒரு கிராமத்தில் இருக்க ஒருத்தரோட கதை. அந்த இடத்துக்கு அதுக்கப்புறம் எப்படி ஒரு கிணறு தோன்றதுக்காக அந்த கிராமத்தில் இருக்க மக்கள்லாம் பிளான் பண்ணி அதுக்கப்புறம் அந்த கதையில என்ன நடக்குது, அந்த கிணத்த தோண்டுனாங்களா, இல்ல அந்த கிணத்த காணோமா, தோண்டுன கிணத்த காணோமா அப்படின்றது தான் இந்த படத்தோட முழு கதையா. ஸ்லோவா ஒரு ஜாலியான ஒரு ரூரலான சப்ஜெக்ட்டா பார்க்கணும். எப்படி இந்த படத்துல வந்து ஏதாவது ஒரு கேரக்டர்ல நம்மளால பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு படத்தை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த கிணத்த காணோம் படத்தை ஹாட்ஸ்டார்ல மிஸ் பண்ணாம பாருங்க.